வடமராட்சி கிழக்கில் 300 ஏக்கர் காணி அபகரிப்பு நடவடிக்கைக்கு மக்கள் மீண்டும் எதிர்ப்பு. வீதி சமூகியை கடைபிடிப்பது தொடர்பில் யாழில் வித்தியாசமான விழிப்புணர்வு. ராணுவ உணவகம் உட்பட 4 உணவகங்களுக்கு எதிராக வழக்கு பதிவு. 1 மாத காலத்தினுள் மணல் விநியோகத்தை ஆரம்பித்தல் மற்றும் மணலின் விலையை அரைவாசியாக குறைத்தல் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தீர்மானங்கள். மன்னார் நகர சபையின் முன்னாள் தவிசாளர் மீது சுமத்தப்பட்டுள்ள ஊழல் குற்றச்சாட்டு. எரிசக்தி அமைச்சர் மீதான குற்றத்தை நிரூபித்துவிட்டு பதவியை ஏற்றுக் கொள்ளலாம் சத்தியலிங்கம். பிரஜாசக்திக்கு எதிராக யாழ் மாநகர சபையில் விவாதம். பல்கலைக்கழக மாணவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ள பணம். புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலைய சொத்துக்களை சேதப்படுத்தினால் கடும் சட்ட நடவடிக்கை. அரசை அசௌகரியப்படுத்த வேலை நிறுத்தம் சுகாதார அமைச்சர் குற்றச்சாட்டு. வாழைச்சேனையில் புதையல் தோண்டிய 6 பேர் விசேட அதிரடிப்படையினரால் கைது. வலுசக்தி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தோல்வி. தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு, மணல்காடு, குடத்தனை வடக்கு, பொற்பதி குடத்தனை கிழக்கு கிராம சேவர் பிரிவுகளில் தனியார் ஒருவருக்கு கோல்ஃப் விளையாட்டுகளுடன் கூடிய சுற்றுலாத்தலம் அமைப்பதற்கான காணி அபகரிப்பு தொடர்பாக 300 ஏக்கர் காணியை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் இன்றைய தினம் குறித்த தனியார் மற்றும் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் தலைமையில் கூட்டம் இடம்பெற்றது. அதிகரித்து வரும் வீதி விபத்துகளை தடுப்பதற்கும் அது தொடர்பான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தும் முகமாக யாழ்ப்பாணத்தில் இன்று வித்தியாசமான முறையில் விழிப்புணர்வு ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. फोटो எடுப்போம் வாங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கோ.
இராணுவ உணவகம் உட்பட 4 உணவகங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு தமிழ் பிரதேச சபை தவிசாளர் பாலேந்திரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியிலிருந்து புதிய பொறிமுறை ஊடாக 1 மாத காலத்தினுள் மணல் விநியோகத்தை ஆரம்பித்தல் மற்றும் மணலின் விலையை அரைவாசியாக குறைத்தல் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் கிளிநொச்சி மாவட்ட மணல் மற்றும் கிரவல் விநியோக கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ளது. மன்னார் நகரசபை தவிசாளர் டேனியல் வசந்தன் முன்னாள் தவிசாளர் மீது சுமத்தப்பட்டுள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை சாட்சியம் அளித்தார்.
ஊழல் வழக்கில் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உள்ளாகி இருக்கின்ற எரிசக்தி அமைச்சர் தற்போது அவர் மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளையும் பொய்யென நிரூபித்துவிட்டு அமைச்சு பதவியை வகிப்பது பொருத்தமானதாக இருக்கும் என பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்தார். கட்சி அதை மேல் நோக்கி பார்க்கிறது. தேசிய மக்கள் சக்தி அரசு ஊழல் எதிர்ப்புக்கான மக்கள் ஆணையை பெற்றிருக்கிறது. அந்த மக்கள் ஆணையை சோதிக்கின்ற ஒரு நடவடிக்கையாக இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதற்கான பொறுப்பு கூறுதல் என்பது இந்த அரசாங்கத்தினுடைய முக்கியமான ஒரு பிரச்சனை. நீங்கள் கடந்த 15 வருடங்களிலே ஊழல் செய்தீர்கள், உங்களுக்கு இதை பேச அதிகாரம் இல்லை, நீங்கள் செய்தால் நாங்கள் செய்யக்கூடாது என்ற தொனியிலே கேள்வி எழுப்பக்கூடாது என்று நாங்கள் யோசிக்கின்றோம். ஊழல் நடந்திருக்கலாம், விசாரியுங்கள், முதல் நடந்த ஊழலே விசாரியுங்கள். அதே வேளையிலே நீங்கள் முதல் ஊழல் நடந்தபடியினால இதை பற்றி நாங்கள் பேசக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வர முடியாது என்பதைத்தான் நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் நிர்வாக தவறுகளுக்கு பலுசக்தி அமைச்சர் அற அடிப்படையில் அவரது பதவியில் இருந்து தற்காலிகமாக விலக வேணும் என்று நாங்கள் கருதுகின்றோம். 2025ஆம் ஆண்டு டிசம்பர் முதல் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரியின் வெப்ப பெருமானம் கலோரிக் வேல்யூ மிகவும் குறைவாக இருப்பதாக இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவும் சொல்லுகிறது. இதன் காரணமாக நுரச்சோலை மின் உற்பத்தி நிலையத்திலே உற்பத்தி செய்யப்பட வேண்டிய சக்தியின் அளவு குறைந்திருப்பதாக இந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இது தொடர்பாக நாங்கள் ஆராய வேண்டிய தேவை இந்த பாராளுமன்றத்துக்கு இருக்கிறது. அதேபோல இந்த இவ்வாறான விடயங்களை அதற்கு பொறுப்பான அமைச்சர் தடுக்க தவறி இருக்கிறார் என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கின்றது. இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அறிக்கையின்படி கொள்வனவு நடைமுறைகளில் பாரிய தவறுகள் இடம்பெற்றிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த அறிக்கையில், ஆடிட் அறிக்கையில் கூட அந்த விடயங்கள் விலாவாரியாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நிலக்கரியினுடைய தரம் தொடர்பாக ஆராயும் போது மிக குறைந்த வெப்ப பெருமானத்தை கொண்டதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அது லோட் பண்ணுற போர்ட்டில் எப்படி இருந்தது, அன்லோட் பண்ணுற போர்ட்டில் எப்படி இருந்தது என்பதை முந்தி பார்க்கவில்லை என்று சொல்லி கௌரவ சுகாதார அமைச்சர் அவர்கள் சொன்னார். நீங்கள் பாருங்கள், முதல் அந்த தப்பு நடந்திருக்கலாம், அதை பற்றி விசாரியுங்கள். அதுக்காகத்தான் மக்கள் உங்களை கொண்டு வந்து இங்கே அமர்த்தி இருக்கிறார்கள். அதை விசாரியுங்கள். ஆனால் அது இந்த அரசாங்கத்திலும் தொடரக்கூடாது என்று நாங்கள் விரும்புகிறோம். அது இந்த அரசாங்கத்திலும் தொடரக்கூடாது. இந்த லக்விஜய மின் உற்பத்தி நிலையத்துக்கான நிலக்கரி நிறுவனம் மேற்கொண்ட 2025-26 காலப்பகுதிக்கான நிலக்கரி பெருகைகள் தொடர்பான விசேட கணக்காய்வு அறிக்கையில் பின்வரும் விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை இந்த சபைக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். வழங்குனர் தெரிவில் முரண்பாடு காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. இங்கு இந்த நிலக்கரியை கொண்டு வந்த சம்பந்தப்பட்ட நிறுவனம் அது இந்த வழங்குனராக பதிவு செய்யப்படாத ஒரு நிறுவனம் என்று சொல்லப்படுவது மாத்திரமல்ல, இந்த டெண்டர் ப்ரொசீஜருக்குள்ளுக்கு எடுக்கப்பட்ட மேலும் 3 நிறுவனங்கள் அப்படி பதிவு செய்யப்படாத நிறுவனங்களாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இந்த நிறுவனங்கள் இலங்கையிலே கருப்பு பட்டியலில் அரிசி கொண்டு வந்த தொடர்பான, தரமற்ற அரிசியை கொண்டு வந்த தொடர்பான முந்தைய அரசாங்கத்திலே தரமற்ற அரிசியை கொண்டு வந்தது தொடர்பாக இந்த நிறுவனங்கள் கருப்பு பட்டியலில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த பெருகை நடைமுறை அல்லது கொள்முதல் கொள்கை நியாயம் இல்லாமல் அப்பட்டமாக மீறப்பட்டிருக்கிறதாக இந்த கணக்காய்வு அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த தரப்பரிசோதனையில் பல மோசடிகள் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதனுடைய இந்த கணக்காய்வு அறிக்கை சொல்லுகிறது, நாங்கள் சொல்லவில்லை. ஆகவே இந்த லங்கா நிலக்கரி கம்பெனி செய்த நிலக்கரி தரத்தை ஆராய்வது தொடர்பாக விற்பனையாளருக்கும் கொள்வனவாளருக்கும் இடையில் இருக்கின்ற உடன்பாடுகள் கூட
இந்த தரத்தை பரிசோதிப்பதற்கு பயன்படுத்தப்படவில்லை என்பதை இந்த கணக்காய்வு அறிக்கையினூடாக காணக்கூடியதாக உள்ளது. ஆகவே இந்த ஒரு நிறுவனத்துக்கு தர பரிசோதனைக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த நிறுவனத்தால் வழங்கப்பட்ட அறிக்கைக்கும் இந்த மின் உற்பத்தி நிலையத்திலே இருக்கின்ற அறிக்கைகளுக்கும் பாரிய முரண்பாடு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த அறிக்கையை கொடுத்த நிறுவனம் ஏற்கனவே ஒரு காலாவதியான நிறுவனம் என்றும் இந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. நிலக்கரி ஏற்றப்படும் துறைமுகத்திலும் இறக்கப்படும் துறைமுகத்திலும் செய்ய வேண்டிய அந்த ப்ரொசீஜர்ஸ், குவாலிட்டி செக் செய்யப்படவில்லை என்பதையும் இந்த கணக்காய்வு அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது. ஆகவே நிலக்கரி விநியோகம் அனுபவம் இல்லாதவர்களை எந்த ஒரு தொழில்நுட்ப அல்லது சட்ட ரீதியான ஆலோசனையுமின்றி அவர்கள் பங்கு பெற்றுவதற்கான, இந்த டெண்டரிலே பங்கு பெற்றுவதற்கான தகுதி நிபந்தனை தளர்வு செய்யப்பட்டு இந்த வேண்டுமென்றே இது செய்யப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இந்த சட்டமா அதிபர் அவர்களுடைய அனுமதியை பெறுவது தொடர்பாக சட்டமா அதிபர் அனுமதி வழங்கிய திகதிக்கு முதலே இவர்களுக்கான டெண்டரை கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றதாக இந்த கணக்காய்வு அறிக்கையில் சொல்லப்பட்டிருப்பது மிகவும் ஒரு முரணான விஷயமாக நாங்கள் பார்க்கின்றோம். அதே மாதிரி பெருகை நடைமுறைகளினுடைய காலம் குறைக்கப்பட்டது. 42 நாட்களாக இருந்ததை அது முந்தையும் குறைத்தார்கள். இப்போது நாங்கள் குறைத்ததை பற்றி பேசாதையும் கொண்டு தயவு சொல்ல வேண்டாம். அந்த 42 நாட்களை 21 நாளாக வேண்டுமென்றே குறைக்கப்பட்டதாக இந்த அறிக்கை சொல்லுகிறது. அதேபோல நிலக்கரியை நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முறையான திட்டமிடமின்மையால் மின்சார வளங்களில் பாதகமான தாக்கம் ஏற்பட்டமை கணக்காய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. ஆகவே இந்த நிலக்கரியினுடைய தரம் உரிய வேளையிலே இங்கு கொண்டு வரப்படாமை, தட்டுப்பாடு ஏற்படுத்தப்பட்டமை போன்ற விடயங்களுக்கு கௌரவ அமைச்சர் அதில் நேரடியாக பங்கு பெற்றினாரா ஊழல் செய்தா என்பதில்லை பிரச்சனை. அந்த விடயத்தை சரி செய்ய வேண்டிய பாரிய பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. Honorable Dr. Satyalingam, you have 2 more minutes. நன்றி. ஆகவே இந்த விடயங்களை அரசு கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இந்த தரமற்ற நிலக்கரியை இங்கு கொண்டு வந்ததால் ஏற்படுகின்ற உற்பத்தி இழப்பு, அந்த சக்தியினுடைய இழப்பை ஈடு செய்வதற்கு மேலதிகமான நிலக்கரியை பயன்படுத்துவதால் இலங்கை ரூபாக்களிலே 2237.7 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நட்டத்தை ஈடு செய்வதற்கு அந்த தரமற்ற நிலக்கரியை வழங்கிய நிறுவனங்களிடம் சர்சார்ஜ் அல்லது நட்ட ஈடை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அமைச்சர் அவர்கள் இங்கு குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இந்த நிலை ஏற்படுவதற்கு அனுமதித்த அமைச்சர் தொடர்ந்தும் இந்த பதவியில் இருக்கலாமா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. பிரஜாசக்தி என்பது தேவையற்றது என்பது தொடர்பாக இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மாநகர சபையில் முதல்வர் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் விவாதம் மேற்கொள்ளப்பட்டது.
அவைதான் செய்யணும் என்றால் அந்த குழுவை செல்லலாம். ஆனால் இந்த சுகாதார குழுவினரால் செய்யப்பட்ட வேலை திட்டங்களும் பராமரிப்பு குழுவினரால் செய்யப்பட்ட வேலை திட்டங்களும் வந்து மக்கள் மத்தியில் ஒரு சில பிரஜாசக்தியின் வேலையை அவர் தங்களோட கட்சி எங்கே கொண்டு செய்யணும். செய்யட்டும், அது தேவையில்லை. உங்களுக்கு ஆளுங்க வட்டாரத்துக்கு சம்மந்தப்பட்டதா இல்லையா? சம்மந்தப்பட்டவை தனி வட்டார மெம்பர் 30 லட்சம் கோம்பட்டவா இல்லையா? அப்ப இப்ப ஒருத்தர் ஒவ்வொரு சத்தியில புடிய பிடிச்சு கொண்டு நிக்கிறேன். அப்ப நாங்க ஓமெண்ட் நாங்க 20 லட்சம் வச்சு வட்டாரத்துக்கு என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க? அம்மா சொல்லுங்க. அவ்வளவு ஒரு மதுசியான கேள்வி 100% சரி. வட்டாரத்துல அவர் எந்த வட்டாரத்துக்கு அசைன்மென்ட் பண்ணிக்கிறார்? அந்த வட்டாரத்தை விட்டு அந்த காசு வெளியே போக கூடாது. அதத்தானே நாங்க சொல்லிக் கொண்டிருக்கோம். நீங்க பிள்ளையாவே சொல்றீங்க. அம்மா காசை செலவழிங்க. எந்த உறுப்பினரோட சேரணும் மாசம் முடியுது. அப்படியே எல்லாரும் கலந்து போட்டு அப்படியே நீங்க திருப்பி அனுப்பி இதுக்குதான்டா ஒரு விஷயத்தை உடைக்கிறோம். அந்த விஷயத்தை மட்டுமே எல்லாரும் பிரஜாசக்தி வந்து வேறு போட்டு திருப்பி வந்து என்னடா வந்திருக்கிறீங்க? எம்டிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் நீங்கள் உங்களோட அடிக்கட்டுமானத்திலிருந்து உங்களை வளர்க்கிற தேவைக்காக மக்களை உங்களுக்கு சார்பாக செயல்பட வைப்பதற்காக நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியை தவிர இந்த மக்கள் இங்கே தெரிவு செய்துவிட்ட உறுப்பினர்களை புறந்தள்ளி உங்களுக்கு பிடித்த ஆட்களையும் உங்களுக்கு நெருக்கமானவர்களையும் ஒன்று சேர்த்துக் கொண்டு அடித்தளத்திலிருந்து நீங்க கட்சியை வளர்க்கிற முயற்சியை இங்கே பிள்ளையான வழியிலே கொண்டு வந்த செயல்பாட்டை இங்கே கொண்டு பூத்த வேண்டாம். அதுல கூட பிள்ளை இல்லை. ஆனால்
மகாபல உயர்கல்வி புலமை பரிசில் நிதியத்தினால் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழங்கப்படும் மார்ச் மாதத்துக்கான மகாபல புலமை பரிசில் தவணை கட்டணம் இன்று வங்கிக் கணக்குகளுக்கு வைப்பிலிடப்பட்டுள்ளது. புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையத்தின் சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கும் நபர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு அறிவித்துள்ளது. இலங்கைக்கான விரிவான நிதி வசதி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் 5வது மற்றும் 6வது ஒருங்கிணைந்த மீளாய்வு நடவடிக்கைகளை நிறைவு செய்வதற்காக சர்வதேச நாணய நிதியம் மற்றும் இலங்கை அதிகாரிகளுக்கு இடையிலான பணியாளர் மட்டத்திலான உடன்பாடு கடந்த வியாழக்கிழமை எட்டப்பட்டது. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள வேலை நிறுத்த போராட்டமானது எந்தவித நியாயமான காரணங்களுமற்ற குறுகிய அரசியல் நோக்கங்களை கொண்ட ஒரு தேச துரோக செயல் என சுகாதார அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார்.
இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.